कल्पवृक्षाय नमतां कामधेनवे। ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. ராயர் பக்தர் சேனலுக்கு அனைத்து ராயர் பக்தர்களையும் வரவேற்கிறோம். ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமி சரித்திர பாவடா மற்றும் பக்தர்களின் அனுபவத்திற்கான இந்த சேனல் உங்களை வரவேற்கிறோம். அனைவரும் இந்த சேனல் மொபைல் எண்ணில் அனுபவத்தை பகிர்ந்து. நமஸ்காரம். குரு ராகவேந்திரா. என் பேர் ரமா. வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து பேசுகிறேன். எனக்கு என் லைஃப்பில் எல்லாமே ராகவேந்திரரோட பிளெஸ்ஸிங்ஸால் தான். ஒரு விஷயம் நடக்கிறதுனா அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் நடக்காது. ப்ளஸ் அவர்கிட்ட நான் ஒரு மனசார நான் போய் பிரார்த்தனை பண்ணிக்கும் போதே அவர் அந்த விஷயத்தை நடத்தி கொடுத்துருவார். சூட்சமமாக நடத்தி கொடுத்துருவார். எனக்கு கனவுலாம் ஜாஸ்தி வந்தது கிடையாது. ராகவேந்திரரோட கனவுலாம் ஜாஸ்தி வந்ததில்லை. நிறைய மகிமை காமிச்சிருக்காரு. சூட்சமமாக காமிப்பார். யார் மூலியமாவது டக்குன்னு அந்த இடத்துல வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது மாதிரி 2019 அந்த 2020 வந்து கொரோனா வந்த டைமில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் சொல்லலாம், இல்லை 8 மாதம் சொல்லலாம். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாரு. ஒரு அட்மினில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவருக்கு வந்து இன்னொரு பிரச்சனையும் இருந்தது. அவருக்கு வந்து ஹார்ட்டில் வந்து ஸ்டண்ட் வச்சுருக்காங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா, ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க அந்த டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க, இல்லைப்பா நீ ரிஸ்க் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கெலாம் வராத, நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, அதனால் ரிஸ்க் எடுக்கக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். ஒரு 8 மாதம் அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி நம்ம எப்படியாவது மூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாம் கொரோனாலாம் ஸ்டாப் பண்ணி ஓரளவுக்கு கம்மியாக ஆகிற ஸ்டேஜ். பட் ஆனால் ரிஸ்கியாக ஒரு இதுதான். கொஞ்சம் சுமாராக இருக்கும்போது சரி என்ன பண்ணலாம், அவங்க கூப்பிடுவாங்களா என்ன ஒரு மனசஞ்சலத்தோடையே தான் நாங்கள் இருந்தோம். அப்போ கரெக்டாக வந்து கொண்டாநகரம் கோயில் ஸ்தாபகர் சுப்பிரமணிய அண்ணா வந்து அவர்கிட்ட தொடர்பு கொண்டேன். இந்த மாதிரி சொன்னேன் நான் அவர்கிட்ட, நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னும் போதே ஒரு ராயர் சொன்ன மாதிரி எனக்கு மனசில் ஒரு திருப்தி சந்தோஷம் கிடச்சிது. அப்புறம் இன்னொன்று சொன்னார், நீ வந்து குருசோஸ்திர பாராயணம் வந்து சங்கல்பம் பண்ணி 108 தடவை சொல்லுமா, நிச்சயமாக ராயர் அருளால் திருப்பி அவர் வந்து அந்த வேலைக்கு போவார் அப்படின்னு ஒரு மனசு வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணி எனக்கு சொன்னதுனால உடனே நான் வந்து அடுத்த நாளே வந்து நான் வந்து ராயர்கிட்ட சங்கல்பம் பண்ணி ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி அன்னைக்குள்ளே நான் வந்து ஒரு 108 தடவை பாராயணம் பண்ணி ராயர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அது நம்ம நம்பிக்கையோட எந்த ஒரு செயலும் ராகவேந்திரர்கிட்ட இருக்கட்டா அவர் பார்த்துப்பார். அது திருப்பி நம்ம வந்து கொஸ்டினே பண்ண வேண்டாம், கண்டிப்பாக நடக்கும். அது வந்து சான்ஸே இல்லை அதுக்கு. அவரோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக நமக்கு இருக்கும். அதே மாதிரி சொல்லி முடித்து 2 நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு கால் வருது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள், 1 வீக் கழிச்சோ 10 நாள் கழிச்சோலாம் இல்லை, இமிடியேட்டாக ஜாயின் பண்ணுங்கள். அவர் இருந்த போஸ்டிங்கோட ஒரு அடுத்த போஸ்டிங்கே ஒரு ஹேண்ட்லிங் பண்ணுற மாதிரி ஒரு மேஜர் போஸ்டிங்கே அவருக்கு கொடுத்து அந்த ஜாப்க்கு வந்து வர வைக்க சொல்லிட்டாரு. ஸோ இது வந்து முழுக்க ராயரப்பாவோட ஆசீர்வாதம். அதுக்கு அண்ணாவை வந்து சுப்பிரமணிய அண்ணாவோட பிரார்த்தனையும், அவரை வந்து ராயர் வந்து கருவியாக்கி என்னை சொல்ல வச்சு என்னை இது பண்ணியிருக்காரு. அதனால் ராயருக்கு எப்போவுமே சேவை செய்யணும்னு ஒரே நோக்கத்தோடு தான் நான் இருக்கேன். தேங்க்யூ. ராயர பக்தர் சேனலை பார்த்ததற்கு மிக்க நன்றி. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்க வேண்டுகிறேன். மேலும் ராஜாவை பற்றிய உங்கள் உணர்வுகளையும் இதயபூர்வமான விவரங்களையும் பகிர்ந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள. மேலும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடம் நிகழ்ச்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம்.
நாங்கள் ராயர் பாகர் யூடியூப் சேனலை ஒளிபரப்பலாம். ராயர் பற்றிய மேலும் பல வீடியோக்களுக்கு எங்களை ஆதரிக்கும் வகையில் அதிகபட்சமாக பகிரவும். நன்றி.